இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அறிவிப்பின்படி தமிழ்நாடு முழுக்க 234 சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட 75,000 வாக்குச்சாவடிகள் இருப்பதாகவும் மொத்தமாக 5,67,00,000 வாக்காளர்கள் அதுல 51 விழுக்காடு பெண் வாக்காளர்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் 2,89,00,000 ஆண் வாக்காளர்கள் 2,77,00,000 ஆண் வாக்காளர்களுடைய பெண் வாக்காளர்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. அதுதான் பெண்களுக்கான 2,89,00,000 டார்கெட் பண்ணி தான் பெண்களுக்கு கவர்வது போல பெண்கள் வாக்கை உறுதிப்படுத்துவது போல வாக்குறுதிகள் தமிழ்நாட்டில் வாரி வாரி வழங்கப்படுகிறது. 1000, 2000, 2500 தாலிக்கு தங்கம், காஞ்சிபுரம் பட்டு புடவைகள், பட்டு பாவாடைகள்னு சொல்லி வள்ளி வழங்கிட்டு இருக்காங்க. ஏன் பெண்களுடைய வாக்கை குறிவைக்கப்படுது அப்படின்னா, காலையில எழுந்த உடனே 7 மணி 8 மணிக்கு முதல்ல வாக்கு செலுத்த யாருன்னு பார்த்தா குடும்பமாக பெண்கள் தான் வராங்க. ஆண்கள் வெளிப்படையா அரசியல் விழிப்புணர்வு பேசுவாங்க. ஆனா பெண்களை பொறுத்தளவுல தங்களுடைய உரிமைகளை யார் பாதுகாக்கிறாங்க, தங்களுடைய பாதுகாப்பை யார் உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு அரசியல் ரீதியாக வாக்கு செலுத்துறாங்க. அப்புறம் பெண்களுடைய வாக்கை முதல்ல உறுதிப்படுத்துவோம் என்ற அடிப்படையில் தான் எல்லா அரசு கட்சிகளும் பெண்களுக்கான இலவசங்களை அள்ளி வழங்குறாங்க. அதுவும் பெண் வாக்காளர்கள் அதிகம் என்பதும் ஒரு பார்வை.